கனியற்ற வாழ்வு. கனியற்ற வாழ்வு, கனி என்று சொன்னால் டிக்சனின் மனைவி கனி அல்ல, கனியற்ற வாழ்வு என்ற கனி என்ற வார்த்தை நம்ம பொறுக்குமோ. நம்ம சபையில் ஒரு சகோதரியின் பெயர் கனி, இன்னொரு கனியும் இருக்கிறாள், இன்னொரு கனி, 2 கனி உண்டு. இங்கே சொல்லப்படுகிறது, ஆமென் தோத்திர, நம்ம சபை கனி அல்ல, இது ஆவியின் கனி. அல்லேலூயா. ஆம், அநேகரால் ஏன் கீழ்ப்படிய முடியவில்லை? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தையும், ஆமென் ஸ்தோத்திரம், 10வது வாக்கியத்தையும் ஒன்று வாசிக்க கேளுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் சிலரால் கீழ்ப்படிய முடியவில்லை? மனம் திரும்புதல் இருக்கிறது, ஆனால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இல்லை. ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவரின் கனிகள் இல்லை. ஆவியானவரின் நிரம்புதல் இருக்கிறது, ஆவியின் கனிகள் இல்லை. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஸ்தோத்திரம், செடியை அல்ல, செடியில் வெளிப்படுகிற கனியை. ஒரு அல்லேலூயா. அப்ப ஆவியின் அனுபவங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது. கை தட்டுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. ஆனா அபிஷேகம் ஜீவிதத்தில் இருப்பதற்குரிய ஒரு அடையாளமும் ஜீவிதத்தில் இல்லையே. சிந்திக்கணும். நான் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் புரிவீர்கள் என்று நான் நம்புறேன். என் மனம் திரும்புகிறேன் அல்லது திரும்பினேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பினதற்கான ஒரு அச்சடையாளம் அவனிடத்தில் வெளிப்படவில்லை. ஒன்று வார்த்தையில் வெளிப்படணும், இல்லைன்னா நிதானத்தில் வெளிப்படணும், அல்லது பொறுமையில் வெளிப்படணும், அல்லது கீழ்ப்படிதலில் வெளிப்படணும், இணங்குதலில் வெளிப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்ப நான் நினைக்கிறேன் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னோடு கூட படித்த, அதாவது கொஞ்சம் வயதில் சீனியர், அவருடைய இயலாமையினால் எங்களோடு இணைந்து படித்தார். அதோடு விட்டுருங்க. அப்ப கவனிக்கணும், அந்த குறிப்பிட்ட சகோதரன் அன்னைக்கெல்லாம் என் கூட 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் பொழுது 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சு. கோட்டையில் முடிச்ச உடனே மேரேஜ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பிள்ளை அடுத்து ஸ்கூலுக்கு வரல. உடனே பிள்ளைகள் எல்லாம் அவ எங்க வரலன்னு கேட்டு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுட்டாங்க. 8ஆம் பிள்ளையே அதுக்குன்னு சொல்லிட்டு, பிள்ளை சின்ன பிள்ளை இல்லை, நாங்க ரொம்ப வருஷம் உறுதியா படித்து வந்தவர்கள். அல்லேலூயா. நாங்கள் கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. அதனாலதான் 5ல் 4 தடவை, 6ல் 4 தடவை, அப்படி ஒவ்வொரு வகுப்பிலையும் எதை கற்றோமோ அதை கசடர கற்ற தலைவர்கள். உங்களை மாதிரி ஒன்றும் கிடையாது, அவங்களாம் பயங்கர சீனியர்ஸ். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இருக்கட்டும். இப்ப நம்ம எங்க வரோம்? அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மனம் திரும்புதலின் வெளிப்பாடு. ஒருவன் மனம் திரும்பினதில், ஒருவர் ரட்சிக்கப்பட்டதில், ஒருவன் இயேசுவால் ஆவியில் நிரம்பி ஆராதிப்பதில். இப்ப சொல்லுவாங்க, பயங்கரமா ஆவியில் நிரம்பி தலையில துணியெல்லாம் போய் இருக்கிற இடம் தெரியாம அப்படியே கிரைண்டர் ஆடுவது போல ஆடுவான். அதல்ல மக்களை ஆத்மீகம், அதல்ல ஆத்மீகம். ஆவியில் ஒருவன் நிரம்பினால் நாளைக்கு காலையில அவனுடைய பேச்சில் தெரியும் அவனுடைய ஆத்மீகம். இது உங்களுக்கு தமிழ் புரியுதா? நீங்க ரொம்ப உள்வாங்குகிறீர்கள், ஆனால் உங்கள் கண்கள் உள்வாங்கி விடக்கூடாது. அப்ப கவனிக்கணும், என்ன நடந்து தெரியுமா? அது ஒரு இடைப்பட்ட வேளன் வெள்ளி சனி நாட்களில் அந்த சகோதரன் சபையில் போய் காத்திருப்பு கூட்டங்களில் இருந்து தேவ சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை காலையில, ஸ்தோத்திரம், திங்கக்கிழமை காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்ல, ஒரு சிலரை காயப்படுத்தின மனிதர்னு வைங்க, சீனியர் சிட்டிசன் இல்லையா, எவனுக்கு அடிவிழும், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டான்.
எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது. நான் 7th படிக்க வந்து எல்லாரிடத்திலையும் மன்னிப்பு கேட்டான், எல்லாரிடத்திலையும் மன்னிப்பு கேட்டான். அதை விட அல்ல, எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது ஒரு நிகழ்வு. அன்னைக்கு ஒரு தடவை ஒரு கடையில போய் என்ன செய்திருக்கான், முட்டாய் வாங்கியிருக்கான். முட்டாய் வாங்கிறதுல 25 பைசாக்கு முட்டாய் ஒன்னு எக்ஸ்ட்ரா என்ன செய்திருக்கு. அவர் எண்ணி கொடுப்பார்ல, 10 முட்டாய் கொடுத்ததுல இவரு 11 முட்டாயா கொடுத்துட்டார். இவன் எண்ணி பார்த்தாய் 10 பிளஸ் 1 இருக்கு. இதை சொன்னா இதை கொடுக்க வேண்டிய இருக்கு. இவன் கொண்டு வந்துட்டான். இது வருஷங்களுக்கு மாதங்களுக்கு முன்ன நடந்திருக்கு. கடைக்காரனுக்கு தெரியாது ஒரு முட்டாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தது. ஆனா இவனுக்கு தெரியும், அவன் தன்னை தெரியாமல் தனக்கு தந்தது தெரியும். கொடுத்திருக்கணும், கொடுக்கல. இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையோட சகோதரன் கிறிஸ்துவோடும் சபையோடும் தெய்வ கிருபையில் இணைக்கப்படுகிறான். திங்கக்கிழமையில எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்ட அவன் மாலை பொழுதுல நேர அந்த கடைக்காரிடத்தில் போய் ஒரு தூக்கிட்டு உள்ள போயிட்டு மறுபடியும் போட்டுவாங்க இல்லையா, அதை தூக்கி உள்ள போய் அவருக்கு காலில் விழுந்து அன்னை என்ன மன்னிக்கணும்னு சொல்லி 25 காசு எடுத்து கையில கொடுத்தான் பார். நான் சாட்சி, அது மனம் திரும்புதல். அல்லேலூயா. ஆண்டவர் அறியாமையின் காலத்திலே அறியாதவரை போல இருந்தார். ஆண்டவருக்கு தெரியும், இனி அதை தோண்ட வேண்டாம், ஆட்கள் என்ன நினைப்பார்கள் என்று வேற 25 பைசா. அன்னைக்கு அது பயங்கர காரியம். வெறும் 25 பைசால அவன் உண்மையா இருந்தான். மன்னிச்சிருன்னு அந்த பிள்ளை சொன்ன, தம்பி அமை தோத்தர நீ நல்லா இருப்பேன்னு சொன்னார் அந்த மனுஷன். இவன் திருடவில்லை, அவர் தெரியாம கொடுத்ததுதான். ஆனால் அவன் தவறி தந்தான் என்று தெரியும். கொடுத்திருக்கணும். நீ அதை வாங்கிட்டு வந்த. இப்ப நீ மனம் திரும்பினாய், ரட்சிக்கப்பட்டாய், இயேசுவை ஏற்றுக்கொண்டாய். 25 பைசாவுக்கு ஒத்த முட்டாய் உன் சமாதானத்தை கெடுத்துருச்சு பாத்தியா? அதுதான் மனம் திரும்புதல். பலருக்கும் முழு கெட்ட வார்த்தை பேசினாலுமே மனசுல ஒரு தளர்வில்லை. அடுத்தவனுடைய விளையிலப்பை களவாண்டாலும் மனசுல ஒரு தளர்வில்லை. பின்னையாக்க 25 பைசாய் முட்டாசி. கைகளை உயர்த்தி ஆமே. நல்லா இல்லையே. ரட்சிப்பு கனி கொடுக்கும், அபிஷேகம் கனி கொடுக்கும், மனம் திரும்புதல் கனி கொடுக்கும். இயேசு ஒருவனில் இணைந்தால் இயேசுவின் இணைப்பு கனி கொடுக்கும். ஒரு மரத்தை கனிகளினால் அறிவீர்கள். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு போகணுமோ இல்லையோ, நான் ஏறத்தாழ 8-8.5 மணி நேரம் ராத்திரி கார் ஓட்டணும். நான் எனக்கு போகணும், நாளை காலையில பிரசங்கத்துக்கு நிக்கணும். அப்ப ஒண்ணு கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை மரத்தில் இருந்த வண்ணம் சகையு என்ன செய்யறார் பார்க்கிற. இயேசு கூப்பிடுறார், வர்றார். 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. இயேசு மனம் திரும்பு, உனக்குள்ளதெல்லாம் வித்து கொடுத்துரு, நீ ஏழைகளுக்கு கொடுத்துரு, நீ மனம் திரும்பு. எங்கேயாவது பிரசங்கம் பண்ணதா பைபிள் சொல்லுது? பிரதர், இயேசுவோடு இணைந்த பொழுதே அவன் தவறு செய்கிறவனாய் வாழ அவனால் முடியல. அதுதான் ஆத்மீகம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து, உனக்கு 4 புருஷர்கள் இருந்தார்கள், ஒரு பையில இப்ப இல்ல, இப்ப ரேஷன் கார்டுல இருக்கணும், பெர்மனன்ட் இல்லைன்னு ஒண்ணு சொல்ல ஒண்ணும் வேண்டாம். நல்ல தெய்வத்தோட இணையும்போ நாம் செய்கிற தவறு நமக்கு தெரியும் மக்களே. ஆத்மீகமாய் மாறும்போ நம்ம செய்த தவறுகள் நமக்கு ஞாபகம் வரணும். ஆவியில நிரம்பும்போ நான் செய்த தவறு, நம்ம செய்த சொன்ன வார்த்தை, நம்முடைய ஜீவிதத்தின் தப்பிதங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் ஆத்மீக அனுபவம். அல்லாத பட்சத்தில் பகையாக தொடர்கிறது, ஊழியமாய் தொடர்கிறது, வெறுப்பாய் தொடர்கிறது, ஊழியமாய் தொடர்கிறது, கீழ்ப்படியாமையா தொடர்கிறது, அபிஷேகமாய் தொடர்கிறது. ஆமென். மனம் திரும்பினவர்களின் கூட்டத்திலும் மனம் திரும்புகிறவர்களின் கூட்டத்திலும் பங்குண்டு.
விசுவாசிகளின் கூட்டத்திலும் பங்குண்டு, துன்மார்க்கர்களின் கூட்டத்திலும் பங்குண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிரம் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அவன் கை செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். வாழ்க்கை எங்கேயோ பெயர்தில்லை, வாழ்க்கை எங்கேயோ பெயர்தில்லை. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதல் தான் மக்களை. ஒருவன் ஆவியில் நிரம்புறான்னா அவன் கேரக்டர்ல தெரியும், அவன் பேச்சில் தெரியும். தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி.